வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 15/6/2025. இன்றைக்கு சம்புருதி. இந்த சம்புருதியில் ட்ரா நம்பர் 7. இந்த 7ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க நண்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம இந்த புதுசாக ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இதில் 1வது ட்ராவிலேருந்து நம்ம அடுத்தடுத்து வர கணக்கை பார்த்தலாம். இதில் நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு முதல்ல எடுத்துப்போம். அந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் 420, 0, 61 இந்த 2 கணக்குலையும் எடுத்துருவோம். இதில் நமக்கு 0, 1 அப்படின்னு வந்திருக்கு. சீப்படுக்கு பார்க்கும்போது 0, 1 வந்திருக்கு. இதுக்கு நமக்கு 3 நம்பர் வரும். சீப்படுக்கு மட்டும் 3 நம்பர் வரும். அது என்னென்னு பார்த்தலாம். இதில் அதே கணக்கில் பர கணக்கையும் எடுத்துக்கோங்க. 1, 8 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 1, 8க்கும் 0, 1 அப்படிங்கிறதுக்கும் மெயினான நம்பர் 1 4. இந்த அமைப்பில் மெயினாக கணக்கு இருக்கிறது 4 மட்டும்தான் இதில் இருக்குது. சீப்படுக்கு இதில் இந்த அமைப்பு பார்க்கும்போது 3 நம்பர் வரும். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு பார்த்தோம்னா 3 நம்பர். 0, 1 அப்படிங்கிறதுக்கு மெயினான நம்பர் 4 1 கொடுத்தாச்சு. அந்த 4 அடுத்தது 5 அடுத்தது 9. 4ங்கிற நம்பரை மெயினாக வச்சு அடுத்தது இந்த 0க்கும் 1க்கும் உள்ள பவரை வச்சு 5 9 கொடுத்துருக்கோம். சி போடுக்கு மட்டும் 3 நம்பரை கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் பி போடுக்கு பார்ப்போம். பி போடுக்கு பார்க்கும்போது அதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் பார்த்தலாம். இந்த கணக்குக்கு 2 6 அப்படிங்கும்போது இதுக்கு 3 முதல் நம்பர் வரணும். 3 ஓகேங்களா. அதே போல் இந்த வாரக்கணக்குன்னு பார்க்கும்போது 6 4 அப்படின்னு வந்திருக்கு. 6 4 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 0 இருக்குது. பி போர்டுக்கு 0 இருக்குது. அதே போல் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் நமக்கு 6ங்கிறது 3 கொடுத்துருக்கோம் பவர். ஓகேங்களா. அந்த 6ங்கிறது 3 பவரை கொடுத்துருக்கேன். இது பி போர்டுக்கு. இதில் 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இது அடுத்தடுத்துன்னு பார்க்கும்போது இதில் இந்த 6 மையமாக வச்சோம்னா 4ங்கிறது அடுத்தது வந்திருக்கு. அடுத்தது இந்த 2ங்கிறதும் பி போர்டுக்கு வரலாம். இதில் ஒரு செப்பரேட்டாக ஒன்று கொடுக்குறேன். 2 பி போர்டுக்கு. ஓகேங்களா. இந்த அமைப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் பி போர்டுக்கும் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கும்போது ஏ போர்டுக்கு பார்த்துருவோம். இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு 4 0. இந்த கணக்குக்கு நம்ம அப்படியே வார கணக்கு பார்த்தாலும் 6. இது 4 0க்கும் 6. அதே போல் 0 3 அப்படிங்கிறதுக்கும் 6. ஓகேங்களா. இதில் 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அந்த 6ங்கிறத ஏ போர்டுக்கு மெயினான நம்பரை வச்சுப்போம். ஓகேங்களா. 6ங்கிறது இதில் ஒரு மெயினான கணக்காக இருக்குது. அதே போல் 0 3 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு மீண்டும் 3. ஓகேங்களா. இந்த அமைப்பில் ஏ போர்டுக்கு 2 நம்பர் கொடுக்குறோம். இதில் ஏபிக்குன்னு பார்க்கும்போது இந்த 6 3 ரெண்டுமே பற்றி கொடுக்குறேன். 63 அல்லது 36 அப்படி பற்றி கொடுக்குறேன். இது ஏ போர்டுக்கு. அதே போல் இந்த 2 நம்பருமே நம்ம ஏபிக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. 36 63 இந்த அமைப்புக்குன்னு இதில் டோட்டலாக 2 நம்பர் இருக்குது. ஏபி பிசி ஏசிக்கு எப்படி வேணாலும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஆனால் இது ஏபிக்கு என்னுடைய கணக்கில் கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த அமைப்பு உங்களுக்கு வரணும்னு தெரிஞ்சால் 3 போர்டுக்கும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முழு நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் 63 4. ஓகேங்களா. இந்த அமைப்பு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 36 63 ஏபிக்கு பற்றி கொடுக்குறேன். அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு நம்பருக்கும் 2 சி போர்டுக்கு 2 நம்பர் எடுத்தோம்னா அதில் டோட்டலாக 6 நம்பர் வந்துடும். அந்த அமைப்பில் இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் அதிகமாகவே நம்பர் வரும். அந்த கணக்கில் 364 634 4க்கு கொடுத்தாச்சு. இதில் 4 தான் என்னுடைய கணக்கில் மெயினான கணக்காக இருக்குது. அதே போல் உங்களுக்கு என்ன கணக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. என்னுடைய கணக்கில் 4 மெயினான கணக்காக இருக்குது. அதே போல்
63 வச்சு சி போர்டுக்கு 5, 36 வச்சு அதே போல் 5. ஓகேங்களா, 635 365 அப்படிங்கிற நம்பரில் இதை கொடுத்துருக்கேன். டைப் பண்ணி பாருங்கள். இதே அமைப்புக்கு தான் 639 369 அப்படிங்கிற நம்பரில் தான் இதையும் கொடுக்குறேன். ஓகேங்களா, டோட்டலாக இந்த ஒரே அமைப்புக்குன்னு பார்க்கும்போது 6 நம்பர் வந்துருச்சு. இது டோட்டலாக 7வது நாள். அப்படி பார்க்கும்போது ஒரு வாரம் முடிவில் இருக்குது. அந்த அமைப்பில் டபுள்ஸ் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, டபுள்ஸ் இல்லாமல் சிங்கிள் நம்பராக வருங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை கொடுத்துருக்கேன். டைப் பண்ணி பாருங்கள். இதுவே ஒரு 2 வாரம் விட்டு 2 வார கணக்குலேயே நமக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்தலாம். இதே அமைப்புக்கு தான் முதல் நாள் ஆரம்பத்துலேருந்து இந்த கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 012 048 அப்படிங்கிற கணக்குலையும் எடுத்துருவோம். இந்த அமைப்பில் பார்த்தாலும் சி போர்டுக்கு பார்க்கும்போது நமக்கு இதை பாருங்கள் 2 8 அப்படிங்கும்போது இதுக்கு என்னுடைய கணக்கில் மீண்டும் அந்த 4 தான் எடுப்பேன். ஓகேங்களா, 4ங்கும் போது இது மெயினான கணக்காக இதுலேயும் 4 தான் இருக்குது. அதே போல் பி போர்டுக்கு பார்த்தோம்னா 1 4 அப்படின்னு வந்திருக்கு. இந்த அமைப்புக்கு 0 இருக்குது. 0 கணக்கு நம்ம வார கணக்குலையும் கொடுத்துருக்கோம், ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் கொடுத்துருக்கோம் 0. ஓகேங்களா, இதில் பி போர்டுக்கு 0 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஏ போர்டுக்கு பாருங்கள் 0 0. அப்படி பார்த்தோம்னா 0 0 4. ஓகேங்களா, அந்த அமைப்புக்கு பார்க்கும்போது 0 டபுள் வரும், ஏபிக்கு டபுள்ஸ் வருது. அதுபோல் டபுள்ஸ் வந்தால் மட்டும் இதை எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பராக வரும்போது வேறு நம்பரும் கொடுக்கலாம். ஓகேங்களா, இதில் 2 வச்சுக்கலாம். 00ங்கிறதுனால 2ங்கிற ஒரு பவர் இந்த அமைப்புக்கு இதை கொடுக்குறேன். இதே அமைப்பில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருக்கேன். அதே போல் 0ங்கிறதும் இருக்குது. அடுத்த கணக்குக்கு பி போர்டுக்கு இது வரைக்கும் 81 மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அந்த கணக்கில் பார்க்கும்போது 684. ஓகேங்களா, இது வார கணக்கில் உள்ள 6 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த 6ங்கிறது இந்த அமைப்பில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த 2ங்கிறதையும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த 2 வார கணக்குன்னு பார்க்கும்போது 2ங்கிறத முழுசாகவே வச்சுக்கலாம். ஓகேங்களா, 284 அதே போல் 804ன்னு பட்டி வச்சுக்கலாம். ஏன் அதை அப்படி பட்டி கொடுக்குறேன்னா, இந்த தனிப்பட்ட முறையில் இந்த 3 இருக்குது பாருங்கள், போன வாரத்துக்குள்ள 3 அதுக்குள்ளே பவர் 8 வேறுங்க வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கு 0 வச்சோம்னா அதே அமைப்புக்கு அப்படியே வரலாம். ஓகேங்களா, அந்த அமைப்புக்காக தான் ஏ போர்டுக்கு 8 வச்சு 804 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் 284 இருக்குது, 204 இருக்குது. இதில் இன்னொரு நம்பர் கொடுத்தோம்னா இதில் இங்கே பாருங்கள் 1 4. இது ஒரு பாகம் கம்மி பண்ணினால் 2 அப்படிங்கிறது வரலாம். அதே போல் இந்த வார கணக்குலேயும் 6 4ன்னு இருக்குது, அதுலேயும் மைனஸ் பண்ணால் 2 பி போர்டுக்கு வரலாம். ஓகேங்களா, 0ங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு 2மே அது போல் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் 024 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். டைப் பண்ணி பாருங்கள் நம்பரில். இது போன வருஷத்துக்கு உண்டான வருஷத்து நம்பராக இருக்கும். அப்படி வந்ததுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அல்லது டபுள்ஸ்னு வந்ததுன்னா இந்த 224 அப்படின்னு வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, இன்றைய கணக்கில் பார்க்கும்போது அதிகமாகவே இருக்கும், அந்த அளவுக்கு அதிகமாக வருது. ஓகேங்களா, அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். இதே போல் உங்களுடைய கணக்குலேயும் என்னோடய கணக்குலேயும் எந்த நம்பர் ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்படி சந்திப்போம். வாழ்க வளமுடன்.